வீக்கர் இன் பேட்டிங், ஸ்ட்ராங் இன் பவுலிங். லார்ட்ஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து உனக்கு வந்து பேட்டிங்கை வந்து பெருசா நம்ப முடியாது. ஏன்னா உனக்கு கண்டிஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது. நிறைய டைம் கிளவுடியா இருக்கும். ஸோ இவங்க பவுலிங் தான் ஹெவியா இருக்கு. நான் சொல்ல போனா உனக்கு ரபாடாவாகட்டும், யான்சன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து லுங்கி நிகிடி, 3 பேருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்டுவர்ட் பிராட வந்து அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சா ஃபார் ஆமா மென்டார் ஆமா. மாதிரி எடுத்துருக்காங்க, ஃபார் எஸ்பெஷலி ஃபார் திஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். ஸோ அவரோட கைடன்ஸ் மூலியமா நான் 600 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. அவர் வந்து ஆப்வியஸ்லி எப்படி ஸ்விங் ஆகும் என்ன எல்லாமே தெரியும். ஸோ அவரோட கைடன்ஸ் இந்த 3 பேர் பண்ணாங்க. அதனாலதான் வந்து நீ பார்த்தனா தெரியும், சவுத் ஆப்பிரிக்கா வந்து 25th மேக்கு அப்புறமே வந்து யாரும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தனியா அங்க ப்ராக்டிஸ்க்கு போய் பர்ஃபார்ம் பண்ணி சொல்லி எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி அவங்க வின் பண்ணணும்னா அவங்க பவுலிங்ல மட்டும் தான் வின் பண்ண முடியும். பேட்டிங்ல உன்னால பவுமா கொஞ்சம் பண்ண முடியும். பட் yet there is no much experience other than ஏடன் மார்க்ரம் அண்ட் பவுமா. மத்த எல்லாமே கொஞ்சம் இனிஷியலா இந்த சைக்கிள் தான் வந்தவங்கன்னு நினைக்கிறேன். வெர்னே கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு. ப்ராப்ளி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அந்த லாங்கிவிட்டி கிடைக்குமா பேட்டிங்ல தெரியல. பட் அவங்க பவுலிங் அவங்களை காப்பாத்துச்சுன்னா they'll win. இதுதான் என்னோட தாட்ஸ்.